வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் எக் புர்ஜி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்கூட்டியே நம்ம மெல்லிசா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது தயார் பண்ணி வச்சுருக்கோம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள், கரம் மசாலா தூள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முட்டை தேவைப்படும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள், அதோட செய்முறை எல்லாம் டீட்டெயிலாக நான் பிளாக் போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் போஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இத்தனையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா கைவிடாமல் கலரி வதக்க போகிறேன். இந்த வெங்காயம் பொன்னிறம் கலரில் வரணும். அதே டைமில் தக்காளி நல்லா வெந்து குழக்குழன்னு நல்லா வெந்து வரணும். இப்போது வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் மேலே மிதந்து வந்ததும் அதில் நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து இத்தனை பொருட்களும் நல்லா கலந்து வதக்கணும். டீட்டெயில்டாக பிளாக் போஸ்ட்டில் இந்த ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி மட்டும் இல்லைங்க, நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளாக் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து வதக்கினேன். நம்ம எப்போவுமே மசாலா ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுலேருந்து பச்சை வடை கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ நல்லா வதக்கினோம்னா நல்லாயிருக்கும். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப உப்பு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்க்குறப்ப கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். மசாலா தீயக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சமாக நான் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாவை நல்லா மிதமான தீயில் வேக வச்சிடுறேன். மசாலா தீஞ்சிச்சுன்னா அது கொஞ்சம் கசப்பு தட்டும். ஸோ மசாலா நல்லா வதக்கிட்டேன். மேலே எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டை அடிச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த முட்டையை நல்லா கலந்துகிட்டே இருங்க. அந்த முட்டை உடஞ்சி அது அந்த முட்டை பொடி மாதிரி நல்லா ரெடி ஆகும். இப்போ மிதமான தீயில் வச்சு இதை நீங்கள் தயார் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முட்டை இமீடியட்டாக ரஃப் ஆகிடும். ஸோ ஸ்லோவாகவே நீங்கள் குக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாக் லிங்க், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க், என்னோடய இங்கிலீஷ் சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக என்ன அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த முட்டை நல்லா ஒரு பாதி பாகம் வெந்திருக்கு. இதே மாதிரி பிடிக்கும்னாக்கா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு முட்டை ஃபுல்லாக வெந்து நல்லா அது பொடி பொடி ஆகணும். ஸோ நான் கலரிட்டே இருந்தேன். அதை நல்லா வேக வச்சேன். நிறைய பேர் இந்த எக் புர்ஜியில் கீ சேர்க்குவாங்க. கீ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பேருக்கு. பட்டர் சேர்க்குவாங்க. சிலர் பட்டர், கீ இந்த மாதிரி சேர்த்து பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் சேர்த்து பண்ணலாம். பட் ஹெல்த்தியாக நம்ம இப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி நான் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா அந்த பவ் பன்ஸ் நம்ம டோஸ்ட் பண்ணுறப்போ அதில் பட்டர் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த எக் நல்லா வெந்து பொடி பொடியாக வந்திருக்கு. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கி நம்ம பாவ் பன்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த எக் புர்ஜி எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குது. அடுப்புலேருந்து நான் இறக்கிடுறேங்க. மிதமான தீயில் ஒரு தவாவை காய வச்சுருக்கேன். இப்போ இந்த தவா நல்லா காஞ்சிருக்கு. இதில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்து நம்ம பாவ் பன்ஸ் கிடைக்கிறது மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக. ஸோ பாவ் பாதியாக நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டரில் பாவ் பன்ஸை 2 சைடு நான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த பாவ் பன்ஸ் மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து 2 பக்கமும் திருப்பி நல்லா டோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பாவ் பன்ஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் நேராகவே தட்டில் நான் சர்வ் பண்ணிட போகிறேன். ரொம்ப நல்லா பட்டரியாக நல்லா இருக்குது. இப்போ இந்த எக் புர்ஜிக்கு கொஞ்சமாக நான் மெல்லிசாக நறுக்கியிருக்க மல்லித்தழையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கலந்து பாவ் பன்ஸோட எக் புர்ஜியை நான் சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷுங்க.
தயார் பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.